கேட்டு போய் எப்படி புது வண்டி ஆட்டி போட்டானுங்கள. வாங்க மாமா, ஏன் நடந்து வரீங்க? ஆமா, வண்டி எங்க? சர்வீஸ் கூட்டிருக்கம்மா. சர்வீஸ் விட்டுருக்கீங்களா? சொல்லவே இல்லை. சரி இந்தாங்க, லட்டு சாப்பிடுங்க. என்ன உங்க அண்ணன் யாராவது ஊர்லேருந்து வந்திருக்கானா? எங்க அண்ணன் என்ன வந்துட்டாலும் நம்ம கண்டக்டர் முத்துப்பாண்டி தான் வாங்கிட்டு வந்தான். சில நேரங்களில் அப்படி இப்படி இருந்தாலும் ஓனர் வீட்டுக்கு வரும்போது வெறுங்கையை வச்சுட்டு வர மாட்டாமா. இப்படி ஏதாவது ஸ்வீட் வாங்கிட்டு தான் வருவான். ஆமா, என்ன விஷயமா வந்தானா? வண்டி ஆர்சி புக்கு கேட்டு விட்டீங்களாமே, அதான் கொடுத்து விட்டேன். யாருக்கு? நம்ம டீ கடை ஆரம்பத்துக்கு. காசுக்கா? போடு போடு. ஹலோ அண்ணா, நான் வேல்பாண்டி பேசுகிறேண்ணே. சொல்லு பாண்டியா. ஒன்றும் இல்லைண்ணே, ஒரு 10,000 ரூபா பணம் வேணும். 2 மாதத்தில் திருப்பி தந்துடுறேண்ணே. அடடடடா, ஆண்டவன் கொடுத்தத அண்ணன் பீரோல் நிறைய அடுக்கி வச்சிருக்கேன். ஆனா அண்ணன் இப்ப ஊர்ல இல்ல, பெங்களூர் போய்கிட்டு இருக்கேன். அப்படியா? சரிங்கண்ணே. என்னாச்சு? பணம் இருக்கான், ஆனால் பெங்களூர் வர போயிட்டுருக்காரான். யாரு இவன்? பழனி பஸ் ஸ்டாண்டில் கொண்டு விட்டோம்னா வீட்டுக்கு வர வழி தெரியாது. இவன் பெங்களூர் போகிறானா? காசுக்காக அப்படி சொல்லியிருப்பேன். கடை வாங்குறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை பிரதர், அதுக்கெல்லாம் பெரிய கோர்ஸே இருக்குது. இப்போ பாருங்க, அடுத்த செகண்டே பெங்களூர் போனவே வீட்டில் இருப்பேன். அண்ணே, டீ கடை ஆறுமுகமா? ஆமா தம்பி. வணக்கண்ணே, நான் எம்எல்ஏ டிரைவர் பேசுகிறேன். சொல்லுங்க ராஜா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேனே, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ராஜா. அது ஒன்றும் இல்லைண்ணே, எம்எல்ஏ பேத்திக்கு திருப்புன்னு காது குத்து வச்சுட்டாங்க. அல்லர் கோவிலே தான். நம்ம கட்சிக்காரங்க எல்லாத்துக்கும் சொல்ல முடியாமல் போச்சு. அதான் விட்டு போனவங்களுக்குலாம் தலைக்கு 2 கிலோ கறியும் 4 குவாட்டரும் அண்ணன் கொடுக்க சொல்லியிருக்காரு. அண்ணன் பங்கு என் கையில் தான் இருக்குது. நீங்கள் உள்ளூரில் இருக்கீங்களா வெளியூரில் இருக்கீங்களான்னு தெரியல. சொன்னீங்கன்னா தம்பி வர வரைக்கும் அண்ணன் வீட்டை விட்டு அசையவே மாட்டேன். வாங்க வாங்க வாங்க, ஓடியாங்க. ரொம்ப சந்தோஷங்கண்ணே. பெங்களூர் வராராமா. கொஞ்சோன்னு கறியும் 1 குவாட்டரும் இருக்குன்னு சொன்னால் போதும். ஊருக்குள்ளே எங்கே இருந்தாலும் உள்ளே நயாங்கிறது போச்சா. எல்லாம் சரியா இருக்கா தம்பி? சரியா இருக்கும். இந்தாங்க உங்க பத்திரம். காலையில் முதல் ட்ரிப்பாக பரவாயில்லடா. இப்போ என்னடானா அநியாயத்து பஸ் ஸ்டாண்டு காலியாக கிடக்கு. வாங்க பங்காளி, என்ன டல்லாக வரீங்க? வழக்கம் போல் சொதப்பி இருப்பாங்களே. வேலையை பர்மனன்ட் பண்ணிட்டாங்க பங்காளி. என்ன பங்காளி இதெல்லாம் விட்டீங்க? சந்தோஷப்பட வேண்டிய விஷயத்த போய் கையை கொடுங்க. சந்தோஷமான விஷயம். நன்றி. உங்களுக்காகவே இந்த வெளிநாட்டு சாமான்லாம் விற்பானே, அவங்ககிட்ட சொல்லி ஃபாரின் சரக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை உள்ள வைங்க முதல்ல. ஏன்? அதெல்லாம் குடிக்கிறத விட்டேன். என்ன பங்காளி இப்படி சொல்லி? குடியை கெடுக்கும், குடி உடல்நலத்தை கெடுக்குங்கிறது தான் வேற. குடி வருமானத்துக்கு கெடுக்கும். உங்களுக்காக 3 லட்ச ரூபாய்க்கு அலைஞ்சப்ப தான் தெரிஞ்சு. நாங்கள் 2 பேரும் குடிச்ச காசு சேர்த்து வச்சிருந்தா இந்நேரம் 5-6 லட்சம் கையில் இருந்திருக்கும். என்ன பங்காளி இப்படி சொல்றீங்க திடீர்னு? விட்டுட்டானா விட்டுருங்க பங்காளி. ஹீரோ மெசேஜ் சொன்னா கிராஸ் கேள்விலாம் கேட்காதீங்க. நல்ல விஷயம்தான். சொல்லுமா. இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லை. இந்த வரேன் இரு. என்னடா? ஏமா நானே அந்த ஆளு தெரியாம பின் வழியா வந்திருக்கேன். நீ காட்டி கொடுத்துற போல இருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்கான் அந்த ஆளு? என்ன கேட்டா எனக்கு என்னப்பா தெரியும்? உங்க அப்பன் தான் ஏதோ ஒரு பிள்ளைய வீட்டு கூட்டிட்டு வந்து அதுதான் இந்த வீட்டு மருமக நீ கட்டிக்க போற பொண்ணுன்னு சொல்லிச்சு. பத்தாவதுக்கு நட்டு ஹால்ல உட்கார வச்சு சோத்த போடுன்னு வேற சொல்லிட்டு இருக்கிறான். அது சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. நான் தான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் தெரியுமில. இவர் யாரோ ஒரு பொண்ணை நடு வீட்டுல உட்கார வச்சு சாப்பாடு போடுவாரு. நான் கட்டிக்கணுமாக்கும் மாட்டேன் சொன்னா என்ன பண்ணுவாரு? ஐயோ, உங்க அப்பா ஒரு கிறுக்கம்பா. வசங்க குடிச்சு செத்து போறாரு. செத்தா செத்து போடு. ஐயோ, அப்ப என்ற ரோப்பு. ஐயோ அம்மா. சாப்பிடு சாப்பிடு, நல்லா சாப்பிடு. யாருமா அந்த பொண்ணு? சும்மா சொல்றான்னு பார்த்தா நிஜமா தாரியா? குதிரை கணக்குதுப்பா. ஓ, தோற கொல்ல பக்கமா வந்துட்டாரா? ஏய், நான் சொன்னது சொன்னியா? என்னடி சொன்னியா இல்லையா? ஏய் திருப்பூர்காரி, தலையை திருகி தூக்கி எறிஞ்சிருவேன். அந்த பொண்ணு தான் என் வீட்டு மருமகன் சொன்னையா? சொல்லிட்டேன். அதெல்லாம் முடியாதுமா. முடியாதா? ஏய் இங்க பார், இந்த பக்கம் பாட்டிலு, இந்த பக்கம் பாய்சன், 2 மிக்ஸ் பண்ணி விட்டேன்னு வச்சுக்க, உன் பூவும் பொட்டும் புஷ்கு. முடியாதாம். ஏய், அந்த பொண்ணு தான் என் வீட்டு மருமக. வேணா அந்த ஆளை கட்டிக்க சொல்லு. சாமி, அப்ப மம்மி. அது சரி, அந்த பொண்ணை நான் கட்டிக்கிறேன் கட்டிக்கல அது வேற விஷயம்.
அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டியா நீ? நான் எங்கப்பா போய் கேட்டேன்? உங்க அப்பா தான் உன் போட்டாவை அந்த பொண்ணு கிட்ட காமிச்சிச்சாமா. அதுக்கப்புறம் அந்த புள்ள கிட்ட பேசிச்சாமா. அந்த புள்ளைக்கு உன்னை பிடிச்சிச்சாமா. என்னத்தை இச்சிச்சாமா? ஏய் அந்த அப்பளத்தை எடுத்துட்டு வாடி. அதான் வந்துட்டங்க. ஒரு நிமிஷம் நான் கொண்டு போறேன். அப்பா ஏன்டா அப்பளத்தை போட்டு வரச்ச? என்னாச்சு? என்னப்பா ஆச்சு? அறுத்து விட்ட கோழி மாதிரி துடிக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த பொண்ணு இவருக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? ஏய், அன்னைக்கு பைக்ல இருந்து விழுந்து ஆஸ்பத்திரிக்கு போனல, அன்னைக்கு இந்த பொண்ணு தான் எனக்கு மருந்தெல்லாம் போட்டு விடுச்சு. அன்னைக்கு பேங்க்ல பணம் கட்ட போய் ரத்த கொதிப்பு வந்து கீழே விழுந்தானே, அன்னைக்கு இந்த பிள்ளை என் கூட இருந்து எங்க அம்மா மாதிரி பாத்துக்குச்சு. இப்போ இந்த பிள்ளைக்கு என்ன குறைன்னு வேணாங்கறா? இப்போ என்ன குறைன்னு வேணாங்கற? குறையெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் ஏன் யோசிக்கிறான்? அப்புறம் ஏன் யோசிக்கிற? இல்ல நான் லவ் பண்ண பொண்ணை விட்டுட்டு இந்த பொண்ணு. அட பாப்பா நீ வேற. உங்க அப்பனே எங்க அக்காவை லவ் பண்ணிக்கிட்டு என்ன கட்டிக்கிட்டாரு. இதெல்லாம் நம்ம குடும்பத்துல ஜகஜமப்பா. ஓ இதுக்காக இல்ல. அப்புறம் இந்த 1 ரூபா சைஸ்ல வச்சிருக்கே பொட்டு, அது மிஸ் ஆயிடக்கூடாதுங்க காரணத்துக்காக இவர் விரும்பின பொண்ண நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஹலோ, சொல்லுப்பா. எங்க இருக்கீங்க? பெரியம்மா வீட்டுல சொல்லிட்டு போலான்னு. எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க மண்டபத்துக்கு. சீக்கிரம் வாங்க. வந்துடுறேன்ப்பா. சரி, நீங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு வாங்க. முதல்ல மாப்பிள்ளை அனுப்பிச்சிடுங்க. நிறைய செய்முறை பண்ணணும். சரி சரி அனுப்பிச்சு வைக்கிறேன். பங்காளி ஏதோ செய்முறை பண்ணுமா? நீங்க அப்படியே கிளம்புங்க. நான் வரையில டைலர் கடைக்கு போயிட்டு துணியெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு சீக்கிரம் வந்துடுங்க. ஆ. போற பாதையில் என்ன கட்ட கிடக்குது? யாரா? மங்களி அடிங்கப்பட்டது. ஒன்றும் இல்லை விடுங்க, நான் தேய்ச்சி விடுறேன். என்ன தேடுறீங்க? செல்ஃபோனு. செல்லா? எங்கே விழுந்திருக்கும்? மங்களி அங்கே பாருங்க. டேய் டேய், இது பாருடா. டேய் டேய் டேய், எந்திரி. டேய் எந்திரா. நான் தான் பங்காளி அவனை தள்ளி விட்டேன். நான் அவனை கொன்னுட்டேன் பங்காளி. நான் கொலை பண்ணிட்டேன். ஐயோ, நான் அவனை தள்ளி தானே விட்டேன். விடிஞ்சா கல்யாணம். பங்காளி நீங்க அவனை கொல்லல. நான் தான் பங்காளி அவனை தள்ளி விட்டேன். பங்காளி நீங்க அவனை பார்க்கல. ஐயோ, என்ன பங்காளி சொல்றீங்க? தயவு செஞ்சு எல்லாத்தையும் மறந்துடுங்க. எப்படி? இந்த சம்பவத்தை மறந்துட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க. ஆ, 1 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
சத்தியம் பண்ணுங்க பங்காளி. பார்வதி பரமேஸ்வரம் சர்வஸ்யாப்தே சர்வசதுர்த்தே. பயப்படாதீங்க, தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். தயவு செஞ்சு தாலி கட்ட வரைக்கும் எது நடந்தாலும் டென்ஷன் ஆகாதீங்க ப்ளீஸ். பிரம்மணாம் பிரம்மணஸ்பதஹான சன்வன். கல்யாண மாப்பிள்ள நல்லா கலகலன்னு இருக்க விட்டு இப்படி கப்பல் கவுந்து போன மாதிரி இருக்கீங்களே. ஏண்டா சொல்ல மாட்டியா நீங்க? ஐயோ ராசா, வாங்க, வாங்க. உட்காருப்பா. தம்பி, உட்காருங்க. உட்காருங்க, உட்காருங்க brother. அடுத்தது உனக்கு தான் கல்யாணம். तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ते प्रचोदयात्. एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि. मशोमराति यतो परिषदति दुर्गान् विश्वा नावे वसंतम दुरिदादग्नः. சுவாமி நன்ன மந்திரத்தை சொல்லுங்க. விடுங்களே, கரெக்டாக தான் ஓதிக்கிட்டு இருக்காங்க. டேய், நான் அவட்ட தானே சொன்னேன். விட்டா நீங்க ஓதிடுவீங்களா? सहस्राक्षरा परमे जो मन्ने आध्यात्नाद विद्महे कण्डकुमार धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात्. महादेवी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्. या देवी सर्वभूतेषु मातृ. டேய், என்னடா போலீஸ்காரங்களா வர்றாங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். இருங்க வரேன். या देवी सर्वभूतेषु विद्यारूपेण संस्थिता. नमस्तस्यै 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 नमो नमः. உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். வா. சரி, நான் ஸ்டேஷனுக்கு போகிறேன். நீ கல்யாணத்தை முடி. இருந்து வாழ்த்துட்டு போங்க சார். சரி, வா.
சப்தாபதே நவபதே பகோபிஷே சகஸ்ராஹாட்சரா பரமேஜோ மண் கெட்டி மேளம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராஜனி நமோஸ்துதே ஆங்கல்யம் தந்துநானேனாம் அவஜீவன ரொம்ப நன்றி சார். கண்டே பத்ராமிம் சுபஹே தொம் தீவ சரதாம் சதம் மாங்கல்யதாரணோ சுபமுகூர்த்தோஸ்தே வாங்க போலாம். அதிஷ்டிதமஸ்து சதமானம் பவதி. என்னடா ரெண்டு பேரும் உள்ள போனீங்க, ரொம்ப ரகசியம் பேசுனீங்க, அவர் வாட்டில் போயிட்டே இருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. இன்ஸ்பெக்டர் தெரிஞ்சவர், கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்கல, அதான் உள்ளே கூப்பிட்டு சத்தம் போட்டு போகிறாரு. ஏப்பா பந்தி நடந்துட்டுருக்கு, மிச்சம் இலக்கட்டை வந்து சேரல, சீக்கிரம் கொண்டாப்பா. வா. என்ன பங்காளிங்க நீங்கள் உள்ளே நிற்காம? அங்கே நான் தாலியை கட்டிட்டேன், இருந்தாலும் என்னால் நிம்மதியாக இருக்க முடியல. எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடந்துன்னு சொல்லுங்க ப்ளீஸ். பயங்கரமான ஆள்டா நீ. அது எப்படி அங்கே ஒருத்தனை அசால்ட்டாக அடித்து கொலை பண்ணி கிணத்துல தூக்கி போட்டுவிட்டு இங்கே ஊரையே கூட்டு கல்யாணம் பண்ணிட்டு இருக்க? இல்லை எவ்வளோ நெஞ்செழுத்தண்டா உனக்கு. இதை நாங்கள் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். நீ லவ் பண்ணி ஒருத்திய, அவளை கல்யாணம் பண்ணுறது தானே இதெல்லாம் பண்ண. இப்போ எங்கே ஜெயிலுக்கு தானே போகிற? என்ன பண்ணலாம்? எப்படி வசதி? இப்போ தூக்கட்டுமா இல்லை இந்த கல்யாணம் முடிஞ்சதும் தூக்கட்டுமா? சார் அந்த பொண்ணு கழுத்தில் தாலி ஏறட்டும் சார், உங்கள் கூட நான் வந்துடுறேன் சார். பாண்டியா, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது, ஆனால் சரியான ஆளை தாண்டா கொலை பண்ணியிருக்க. ஒரு கொலைகாரனை கூட மன்னிச்சிடலாம், ஆனால் பொண்ணுங்களை கேவலமாக ஃபோட்டோ எடுத்து அது நெட்டில் போட்டு அவங்க வாழ்க்கையை சீரழிக்கிறானே, அவனை கண்ட இடத்துல கண்டந்துண்டமாக வெட்டணும். அது எங்களால் முடியாது. நீ அதை பண்ணியிருக்க. என்ன உன் அட்ரஸை முழுசாக போட்டு வந்திருக்க தெரியுதா? உன் சிம் கார்டு புடி. நாளைக்கு காலைல பேப்பரில் செய்தி வரும், குடிபோதையில் கிணற்றில் விழுந்து வாலிபர் மரணம்ன்ட்டு. புரியுதா? சார் பட்டுமா? தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி பங்காளி. என்ன நீங்கள் நமக்குள்ளே மாற்றி நன்றி சொல்லிட்டு இருக்குதா? நீங்கள் உள்ளே போங்க, காணாம தேடுவாங்க. பொண்ணு பக்கத்தில் நீங்கள் போங்க. வணக்கம் முத்துப்பாண்டி. வணக்கம். தம்பி, பந்தி எங்க நடக்குது? பின்னாடி பெருமாள் கோயில் நடக்குது, போங்க. சும்மா விளையாடாதீங்க தம்பி. வேற வேலையே இல்ல பாருங்க, உங்க கூட சேர்ந்துக்கிட்டு போடா. உங்க இருக்கட்டும் தம்பி, பந்தி எங்க நடக்குது? பின்னாடி சாப்பிட்டு கையை நக்கிட்டு வருவாங்க, அங்கதான். போங்க. டே நீர்ல பொண்ணு விட மாப்பிள்ளை விடா. நீங்க போங்க தம்பி போங்க. காது குத்து வீட்டுல வந்துட்டு பொண்ணு வீடா மாப்பிள்ளை வீடான்ட்டு. டேய், என்ன விசேஷம்னு தெரியாதா உனக்கு? அட எந்த விசேஷமா இருந்தா என்ன தம்பி, அதான் வெளியில வாழை மரம் கட்டிட்டாங்கல்ல. அடடே, வாழை மரம் கட்டியிருந்தா போதும். ஏண்டா அன்னைக்கு ராத்திரி குடலை கழுவி கொடியில காய போட்டுட்டு அடுத்த நாள் காலையில அள்ளி ஆமிக்கிட்டு வந்துட வேண்டியது. போங்க, பந்தியில உட்காந்து தொந்திய புல்லா பண்ணிக்கங்க. போங்க. தம்பி என்ன சைவமா அசைவமா? அசைவம். தம்பி மட்டனா சிக்கனா? உனக்கு என்ன பிடிக்கும்? ரெண்டுமே விரும்பி சாப்பிடுவேன். போடா போக்கத்தவன்.